ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமா நேம் யா லவ் ஸோ பியூட்டிஃபுல் இல்லை எபிசோட் 1ல் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த எபிசோட்குள்ளே போயிடலாமா? அப்படியே இந்த சைடு பார்த்தா அந்த டோ தான் வந்துட்டு இருக்கா. இந்த சைடு யாரோ பேசிட்டு இருக்காங்க. சேட்ஜேன்னு குரல் உழுவ யாருன்னு பார்த்தா சோம் தான். சோமே தான் பேசிட்டு இருக்கா. ஸோ அவளாவே சேட்ஜன் கிட்ட பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு அந்த லெட்டரை வச்சு எவ்வளோ நாளாக நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தங்களை ஒருத்தன்னு தெரியும், இது 10 வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளாவே ஐயோ இல்லை, இப்படிலாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே கூடாது, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், நம்ம வந்து இந்த என்டையர் லைஃப் ஃபுல்லாகவே நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தவங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டோம் ஓட்டி கேட்டுட்டு தான் நிற்கிறான் போல். ஸோ அதுக்கப்புறம் சேட் ஜெயின் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் அவர் ட்ராயிங்லாம் பண்ணி வச்சிருந்தாலே, ஸோ அந்த லெட்டர் தான் வச்சு சொல்லிட்டு இருக்கா. நீ கண்டிப்பாக ஆச்சரியப்படுவ ஏன் இந்த லெட்டர் நான் உனக்காக எழுதினேன் அப்படின்றத பற்றி. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே தான் நான் உன்னை பார்த்துட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டு வேற பேசிகிட்டு இருக்கா. ஸோ உனக்கே தெரியும் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டே வேறு ஹைஸ்கூலில். அதுக்கப்புறம் வந்து ஆனால் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் ஃபீல் ஆகலை. அப்புறம் டீச்சர் தானே சொன்னாங்க, ஸோ புதுசாக ஒரு ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் லெட்டர் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படி இவ்வளோ அதை தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப கண்டிப்பாக என்னுடைய மைண்டில் வர ஒரே ஆள் அது நீயாக தான் இருப்பா. அது மட்டும் இல்லை, நீ தான் என் மைண்டில் எப்பயுமே இருப்பேன்ற மாதிரி சொல்லி அப்படியே பக்கத்துலேயே நடந்துக்கிட்டே. ஆனால் இது ரொம்ப கெட்டது. நம்ம எப்பயுமே வந்து எல்லா இயரும் ஒன்றா தான் உட்காருவோம். ஆனால் இந்த இயர் வந்து நம்ம உன் பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார முடியலல்ல, ஏன்னா லேட் ஆகிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால தான் நம்மளால ஒன்றாவே உட்கார முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இந்த சைடு டோ வெட்டி பார்த்துட்டு பின்னாடி வந்து நின்றுறான். நின்றோடனே இந்த நம்மளுடைய சோம் திரும்பி பார்த்துட்டு என்னது நீயா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற. ஒட்டு கேட்டுட்டாடா இருந்தேன் அப்படின்னு கேட்கா. நானா ஒட்டுலாம் கேட்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது என்னுடைய பூல் சொல்ல போனாவே அப்படின்ற மாதிரி டோ சொல்ல. என்னது இது உன்னோடைய பூலா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்க. ஆமாம், இது என்னுடைய டர்ஃப், நீங்கள் என்ன காலையிலே பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி டோ கேட்கா. இது என்னது உன்னுடைய டர்ஃபான்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்க. ஆமாம் ஆமாம், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோமோ அதாவது இந்த ஸ்கூலுக்கானது தானே இருக்கும், அப்போனா இது என்னோடது தான் கூட சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படின்னு சொல்லி கை நீட்டி பேச. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் ரூடு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் ஸோ அழகாக சொல்ல. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ என்ன தான் கேட்டா அப்படின்ற மாதிரி சோம் கேட்கா. நான் வந்து என்ன கேட்டான் அப்படின்னா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கா. சோம்க்கு இங்கே ஹார்ட் பீட்டே துடிச்சிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்காத மாதிரி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறான். நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி டோ சொன்னோன்னே நம்ம சோமுக்கு அப்போ தான் மனசு அப்படியே சாந்தமாக இருக்கும். சரி ஓகே, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன கேட்டியோ அது யார் கேட்டியும் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சோம் அப்படியே ஒரு மாதிரியாக சொல்லிட்டு நீ புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கை நீட்டி கேட்கா. எஸ் மேம் அப்படின்ற மாதிரி நம்ம டோ ஒரு மாதிரியாக சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் சோம் அப்படியே போக டோக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு போல். அப்புறம் அப்படி ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. கிளாஸில் அப்படியே வந்து மார்க்கர் பிடிச்சி நின்றுட்டு இருக்கா. இது வருமா இல்லை அது வருமா இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கொஷினுக்கு ஆன்சர் எழுதிட்டு இருக்கா போல். பார்த்தா நம்ம மேம் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கா. போர்டில் தான் அவள் எழுத தெரியாமல் முழிச்சிட்டே இருக்கா. இந்த சைடு சேடுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம டோ வேகமாக ஓடி வர. மிஸ்ஸு தான் சொல்கிறாங்க, நீ என்ன இப்போ தான் வந்தியா ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்லை மேம், நான் என்னுடைய பூலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே மேம், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போக. பொறுடா நில்லுடா அப்படின்ற மாதிரி மேம் சொல்லிட்டு இங்கே வா, கொஞ்சம் இந்த பேசிக்கான இங்கிலீஷ் கொஷினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு நம்ம சோம்காக அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வேகமாக அவளும் மார்க்கர் வாங்கிடுறான். நம்ம சோம் தான் கேட்குறான், உனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுமான்னு கேட்க. இதெல்லாம் எனக்கு ஈஸிடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனு ஒரு 4 வார்த்தை எழுதா. இது தப்பு அப்படின்ற மாதிரி மேம் சொல்லிடுறாங்க. எல்லாருமே அசிங்கமாக சிரிக்க தோக்கு ஒரு மாதிரியாக போகிடுது. அதுக்கப்புறம் மேமும் கரெக்டான ஆன்சர் எழுதி விடுறாங்க. இந்த இடத்துல வந்து ஹவு தான் வரும். ஹவு டு ஐ லீவ், இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னொன்னே லில்லி டக்குன்னு எழுந்திரிச்சு கன்றாவியாக ஒரு பாட்டு பாடுறான் அந்த ஆன்சர் சொல்கிறன்ற பேரில். அதுக்கும் எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கா. மேமும் சரி உட்காருமா, இது வந்து ஒன்றும் பாட்டு கிளாஸ்லாம் கிடையாது, இது இங்கிலீஷ் கிளாஸ் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துறா லில்லி. அதுக்கப்புறம் எல்லாம் கிளாஸை விட்டு போயிடுறாங்க. டக்குன்னு நம்ம சோம் தான் திருட்டு பொண்ணு மாதிரி கையில் லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்கார. இப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரோடைய பிளேஸில் தான் அந்த பேக்கில் தான் வைக்க வர. அந்த லெட்டர் ஆல்ரெடி அவள் பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா, ஸோ அதை தான் அதுக்கு பதிலாக மாற்றி வச்சிருவா போல். ஸோ இந்த சைடு நம்மளுடைய அந்த நியூ பையன் வந்துட்டு இப்போ உன்னுடைய ப்ராமிஸை நீ காப்பாற்ற வேண்டிய நேரன்ற மாதிரி சொல்லி அவனோட லெட்டரை எடுத்துகிட்டு வந்து நீட்டேன். நம்ம சோமும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறா. ஸோ அப்படியே 2 பேர் வந்து நிற்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவளாக தான் இருப்பான்ற மாதிரி நியூஸ் சொல்ல. யாரா அது கரெக்டாக நீ சொல்கிறது, கண்டிப்பாக தானடா என்னை மாட்டி விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்ல. நீயும் எனக்கு கரெக்டாலாம் தெரியாது, நான் அவள் பின்னாடி தான் பார்த்தேன்,
எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு. ஸோ இதுவ தான் வந்து டாப்பா இருக்க என்னோட லிஸ்ட்டிலே புரியுதா அப்படின்ற மாரி நீயும் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் சோமுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே போய் தொலைறேன் நானாடா போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பயத்தோட தான் போறா. ஸோ அப்புறம் சோமு தைரியசாலி தானே. அதுக்கப்புறம் வந்து நின்றுட்டு நீ தான் மேப்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் ரக்கடான பொண்ணு தான் போல. உனக்கு என்ன தெரியுமான்ற மாதிரி அவள் கேட்கா. ஆமான்ற மாதிரி சோமு சொல்லிடுறா. சோமு அப்புறம் வந்து இது வந்து அந்த பையன் தான் கொடுக்க சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த லெட்டர் அந்த டேபிளில் வச்சுட்டு அவனுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவனுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வைக்க அந்த பொண்ணு அப்புறமா பிரித்து படிப்பான்னு பார்த்தா டக்குன்னு எடுத்து அந்த பொண்ணு பிரித்து படிச்சுட்டு பின்னாடி இருக்கிற பையனை கூப்பிட்டு இதோ பாருன்ற மாதிரி என்னமோ சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு தெரியல. இந்த சைடு வந்து சேட்டை தான் காட்டுறாங்க. அவன் கிளாஸ்க்குள்ளே வந்து பேக்கில் இருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறான். ஸோ அதில் என்ன லெட்டர் பார்த்தான்னு தெரியல. டக்குன்னு ஒரு பையன் ஓடி வந்து உங்களுக்கு எல்லாரும் ஒரு விஷயம் தெரியுமா வாங்க வாங்கன்னு சொல்லி அந்த பையன் என்னமோ ஆச்சரியமோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட செட்டு ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துருக்கான். பார்த்தா இங்கே ஒரு கூட்டமே இருக்கு அந்த லெட்டர் வாங்கினதுனால தான் போல. ஸோ ஏன்டா என் மூஞ்சில் அடித்தா ஏன் நீ இப்படி சொல்லாமே அடித்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீயும் தான் சொல்லிட்டு இருக்கான் நான் ஒன்றும் ஒன்றெல்லாம் எப்படா அடித்தேன் நான் அடிக்கவே இல்லை அப்படின்னோடனே இந்த பையன் இருக்கான் இல்லையா. ஸோ அவள் சொல்லியிருப்பாள அந்த பையன் தான் நீ இந்த லெட்டர் எழுதுனதே என் ஹார்ட் நொறுங்கி போச்சுடா அதுவே அடித்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னோடனே நான் அதில் ஒன்றும் நொறுங்கி போனது கருங்கி போனதெல்லாம் நான் அந்த லெட்டரில் எழுதவே இல்லை. ஓகேவா நான் இன்னும் என் காலை கூட நகர்த்தவே இல்லைடான்ற மாதிரி நீ தான் ஆன்சர் பண்ணுறான். நீ இது ஒன்றும் பொலைட்டா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சோம் தான் கத்திட்டு இருக்கா. அவனுக்கு அது கொஞ்சமாக மரியாதை இருக்கு உங்களுக்கு அது கூட இல்லையா அப்படின்ற மாதிரி சோம் கத்திட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது என்ன எழுதியிருக்கான் அப்படின்றத படிடா அப்படின்னு சொல்ல அவனும் வெளிப்படையாக படிக்கிறான். எனக்கு தெரியல நீ யாருன்றது அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் தான் அப்படியே படிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம 2 பேரும் நேற்று தான் வந்து மீட் பண்ணோமே ஸ்கூல் கேட்டில் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னோடய கிளாஸ் கூட கீழே விழுந்துச்சு நீ தான் வந்து எனக்காக அதை எடுத்து கொடுத்த. ஸோ அப்போயே வந்து ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் வந்துருச்சா இல்லை வேறு என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணியும் கூட ஒன்று என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னால் என்ன பார்க்கக்கூட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க பையன் இல்லை இது என்ன உங்கள் தாத்தா கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு வந்தியாடா இந்த லெட்டரை அப்படின்னு இந்த பையன் கேட்கான். இல்லைன்ற மாதிரி அதுக்கும் நம்ம நியூ ஆன்சர் பண்ணுறான். அதெல்லாம் கிடையாது நான் யார்கிட்டையும் இது ஒன்றும் யார்கிட்டேருந்து எடுத்துகிட்டும் வரலைன்னு சொல்ல எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பையனில் இந்த மாதிரி ஒரு லெட்டரெல்லாம் வந்து மேப்பிளுக்கெல்லாம் பிடிக்காது சரியா அவளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதே பிடிக்காது புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோம் வந்துட்டு சரி இப்போ என்ன நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க என்ன பண்ண போகிறீங்க இதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கான். இதுவும் நல்ல கொஷினாக இருக்கேன்னு அந்த பையன் தான் சொல்கிறான். அப்புறம் இல்லை இது ஒன்றும் உன்னோட விஷயம் கிடையாது சரியா நீ உன் வழியை விட்டுட்டு போ எங்கள் வழியில் ஒன்றும் வராத தேவையில்லாமல் பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு கோவம் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டு நிறுத்துட்டான்னு சொல்கிறான். அப்புறம் சோம் தான் சொல்கிறான் இந்த பையன் வந்து அந்த லெட்டரை எடுத்துகிட்டு எல்லோரும் முன்னாடி வர படித்து காட்டிட்டான் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்ல ஓ இந்த பையனா பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம கோவம் தைரியமாக பேசுகிறா. ஸோ இவனுக்கு படிக்க தெரியும்னு கூட எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி கேட்கான். டக்குன்னு அவனை அந்த பொண்ணு படிக்க வரா. அந்த சைடை வந்து நம்ம டோ வந்து காப்பாற்றிடுறான். ஸோ பிடிச்சிட்டு தயவு செஞ்சு ஜென்டில்மேன் மாதிரி நடடா இந்த ஒன்றை மாதிரி ஆளுங்கள்லாம் உன் சைஸுக்கு இருக்கிறவங்க கூட டீல் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி முறுக்க அவன் கத்திட்டு இருக்கான். ஸோ அப்புறம் டோ தான் சொல்கிறேன் இந்த மாதிரி புள்ளி பண்ணுறதுலாம் நிறுத்திட்டு கேர்ள்ஸ் கூட சரியா அது என்னோட ஆள் கூடன்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஃபேஸை ஞாபகப்படுத்தி பாடுறா. அவள் என்னோடையவா அப்படின்ற மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்ல வரான். டக்குன்னு எல்லாருமே இல்லை யார் அவள் என்ன உனக்குன்ற மாதிரி இந்த பையன் கேட்கா. அப்புறம் இல்லை அது ஒன்றும் உன்னோடைய வேலை இல்லைன்னு சொல்லி பிடிச்சி அடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் டோ இந்த மாதிரி ஹீரோயிசம் பண்ணா. டக்குன்னு சேட் வந்துட்டு டீச்சர் வராங்கன்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். எல்லாம் வந்து கூட்டம் மாதிரி பறந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சாரிப்பா நான் லேட்டாக வந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம நியூ கையை பிடிச்சிட்டு சரி வா நம்ம வந்து கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம நியூக்கே தெரியுது காலையில் வந்து அவன் கிளாஸை எடுத்து கொடுத்தது ஸோ அதாவது கோன்னு. அப்புறம் தான் இவனும் நினச்சி பார்க்குறான் அப்போது இது வந்து காவோ தானா அப்படியே போக இந்த சைடு சேடு சோமு தான் நிற்க. சேட் நம்ம சோமை கண்டுக்காத மாதிரியே போயிடா. ஸோ அப்புறம் கிளாஸில் தான் காட்டுறாங்க எல்லாம் உட்காந்துருக்கா. எல்லாம் அந்த லெட்டர் தான் பார்த்துட்டு இருக்கா. சோம் வந்து அந்த ட்ராயிங் வந்த லெட்டரை கிட்ட காட்டிட்டு பார்ப்போம்ல. ஸோ அவள் தான் நீ ரொம்ப நல்லாவே வரைறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு டோ தான் நியூ கிட்ட சொல்கிறான் நீ வந்து என்கிட்ட நார்மலாக பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுனா தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நான் எப்படி பேசுகிறேன்னா அந்த மாதிரியே பேசுன்னு சொல்ல. அப்புறம் நியூ தான் கேட்குறான் ஏன் நீ வந்து உன்னோட பேப்பரை எம்டியாக வச்சுருக்கா அப்படின்னு கேட்கா. நான் இது வந்து எனக்கு இன்னும் யாரையும் பற்றி எழுதணும்னு கூட தோணலை ஸோ அதான் நான் இது வரைக்கும் எழுதாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
என்ன இப்படி சொல்கிறன்ற மாதிரி நம்ம நீ ஒரு மாதிரியாக கேட்க. சரி ஓகே நான் உன்னை பற்றி எழுதுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு அப்படியே அந்த என்ன உன்னை பற்றி எழுதலாம் நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து ஹேன்ற மாதிரி அந்த லில்லி பொண்ணு நம்ம சேடை பார்த்து தான் லுக்கு விடுறா போல். ஸோ இங்கே பாரு அது என்னுடைய பெஸ்ட்டு ட்ரை அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம சோம் திரும்பி நின்று சரி உனக்கு அந்த லெட்டர் எடுத்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்க இதுவான்ற மாதிரி காட்டுறான். இது வந்து என்னோடது கிடையாதேன்ற மாதிரி நம்ம சோம் மனசில் நினைக்கிறா. அப்பயே லெட்ரு மாற்றி தானே வச்சுருப்பா. ஸோ டக்குன்னு அங்கே பிரின்சிபல் சார் வந்துட்டு இப்போ தான் 2 நாள் ஆச்சு, ஆனால் ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்கூலில் இருக்கிறோம், ஒன்றும் பாக்ஸிங்லலாம் இல்லைன்ற மாதிரி நம்ம மேம் சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னியும் இல்லை இங்கே ஒன்றும் யாரையும் பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டு நடந்தவங்கள நான் பார்க்கலன்னு சொல்ல. நம்ம டோவும் டே அமைதியாரிடான்ற மாதிரி சொல்ல. நம்ம மேமும் அமைதியாரின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே யார் இதை ஆரம்பித்தது, முதல்ல இது யார் இது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இப்போவே நீங்கள் சொல்லலை அப்படின்னா நான் எல்லாரையும் உங்களுக்கு பனிஷ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்சன் தான் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி லெட்டர் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொன்னாங்க இந்த லவ் லெட்டர் வேறு ஸ்டூடெண்ட்க்கு எழுதுகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னோடனே எல்லாருமே நம்ம நியூ தான் பார்க்குறாங்க. நியூ டக்குன்னு இது ஒன்றும் லவ் லெட்டர் இல்லைன்ற மாதிரி கத்த. அதுக்கப்புறம் அந்த சார் இல்லை அப்புறம் நீயா தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன தகிரியாக இருந்தால் நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணலாம், எந்திரிச்சு உன்னுடைய லெட்டர் எல்லாத்தையும் என்கிட்ட கூட அப்படின்ற மாதிரி சொல்ல சோமுன்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ சோமை பார்த்தோன்னே நீ தானே அதை எழுதனா அப்படின்ற மாதிரி இவர் பிடிச்சிக்கிறாரு இந்த முட்டை போண்டா. நம்ம சோமையே பிடிக்கா. சோமு இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. இல்லை இல்லை நான் அவனை லெட்டர் சும்மா தான் வச்சுருக்கான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம சோம் சொல்ல அந்த சார் விடுற மாதிரி தெரியல. என்கிட்ட கூடாதா, அப்புறம் நீ வந்து பனிஷ்மெண்ட் வாங்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எடுத்துகிட்டு வர கொடுக்குறா. ஸோ எல்லாத்தையும் கொடுன்ற மாதிரி சொன்னோன்னே அவளும் எல்லா லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அதை கொஞ்சம் கூட பார்க்காம எடுத்துகிட்டு வர அதில் பார்த்தா சார்ஜனோட லெட்டர் வச்சுருப்பா இல்லையா. ஸோ அது மாட்டிக்குது. பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஷாக்கு. இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை போண்டா வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் நம்புகிறேன் இந்த லெட்டருக்குள்ளே என்ன இருக்குன்றது கண்டிப்பாக பார்க்க எல்லாருமே எல்லா லெட்டருமே ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு லெட்டர் தவிர அப்படின்னு சொல்லி நம்ம சார்ஜன் ஃபோட்டோ இருந்த லெட்டர் மட்டும் தனியாக எடுத்து வச்சு எல்லாருக்கிட்டையும் காட்ட லில்லிக்கெலாம் ஷாக்கு. பின்னாடி திரும்பி சார்ஜனை தான் பார்க்குறா. ஸோ சார்ஜன் எதுவும் தெரியாமல் மாதிரி இருக்கா. டக்குன்னு கையை தூக்கி நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எந்திரிச்சிட்டு அந்த லெட்டர் என்னோடதுன்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே கிளாஸே திரும்பி பார்க்க எல்லாரும் ஆமான்ற மாதிரி சொல்ல. அப்புறம் இந்த முட்டை போண்டா இல்லை இதோ பாரு இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது என்கிட்ட சொல்ல அப்போ நான் அப்படின்னு கேட்க அவன் அமைதியாகவே இருக்கான். அப்புறம் முட்டை போண்டா ஆரம்பிச்சிடுது. இந்த பாரு இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டுக்காக அவன் நீ பழியெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது சரி. அவன் தப்பு பண்ணானா அவனே தான் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கணும் புரியுதா. நீலாம் அதுக்காகலாம் பழி ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த முட்டை போண்டா கொதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்ப இங்கே பாருங்கள் இந்த லெட்டர் எல்லாமே நம்ம ஸ்கூல் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டானது இருக்கிறது புரியுதா. அது முக்கியமாக இது ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். சரி சாடி எந்திரிச்சு நிற்கிறான். அதுக்கப்புறம் இது எல்லாமே லவ் லெட்டர்ஸுன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் இந்த லவ் லெட்டர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கூல் நேச்சருக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்லாம் இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது புரியுதா. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். அதாவது இந்த மாதிரியான கூட்டணி அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்க மேமும் அந்த முட்டை போண்டா பேர் யோங்கு போல். ஸோ இது பாருங்கள் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிடா. ஆமாம்மா நான் அதே தான் சொன்னன்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சரி சேட் இல்லை நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று படித்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து அந்த மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவனும் ரொம்ப இதுவாக கேட்க அந்த முட்டை போண்டா மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஆர்கியெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல. அப்படி சேட் டக்குன்னு இதை பாருங்கள் நானும் தான் ஒரு லெட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கை தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சேட்டை பார்த்து இன்ஸ்பிரே ஆகி எல்லாருமே வந்து அந்த லெட்டர் அவங்கவுங்க லெட்டர்லாம் தூக்கி காட்ட. அதுக்கப்புறம் வந்து அவங்க மேம் தான் சொல்கிறாங்க ஐயோ நான் சுத்தமாக மறந்துட்டேன். நான் தான் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது அசைன்மெண்ட் மாதிரி இதை கொடுத்துருந்தேன் லெட்டர் எழுத சொல்லி. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் அவங்க புது ஃப்ரெண்டை பற்றி அவங்க தெரிஞ்ச மாதிரி எழுத சொன்னேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அதை எழுதியிருக்காங்க அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு தப்பான விஷயன்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு இந்த கலர் கூட பிங்க் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த முட்டை போண்டா மறுபடியும் சொல்லுது. இப்போ இது என்னன்னு புரியுதா இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த முட்டை போண்டா சொல்ல. இங்கே நம்மளுடைய எழுந்திரிச்சிட்டு அதாவது பிங்க் என்னன்னா அது ஃபேவரட் கலராக கூட இருக்கலாம். இது ஒன்று அந்த லவ் லெட்டர்னு அதை ஒன்றும் மீன் பண்ணலையே அப்படின்ற மாதிரி நம்ம பிங்க் ரொம்ப கோமாக தான் சொல்கிறா. ஓ அப்படியா இங்கே பாருங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டெல்லாம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி முட்டை போண்டா சொல்லிகிட்டே இருக்க. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து லவ்க்கு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது டீச்சருக்கு எதிராகவே. நீங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவங்க மேமும் பயந்துட்டு சரி சரி ஓகே நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. டக்குன்னு டோவும் இந்த பக்கம் இல்லை இல்லை நாங்கள்லாம் எந்த ஒரு தப்பும் பண்ணலையா அப்படின்னு கேட்க
நீ தப்பு தான் பண்ண, நீ ஸ்டார்ட்டிங்லேயே தப்பு தான் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாருக்குமே வருதா அப்படின்ற மாதிரி இந்த முட்டை போட கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாவம். அப்புறம் இல்லை, சரி ஓகே, நான் மட்டும்தான் தனியாக இது மாதிரி இருக்கேன், ஸோ என்னால் தான் இது எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இதில் வந்து எதுவுமே பண்ணலை, இது நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவன் மேலே பழி ஏற்றுக்கிறான். அப்படின்னோடனே அவன் பாருங்க, அவங்க ஃப்ரெண்டு, அதாவது ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ லவ் பண்ணுறான்னு பார்த்தீங்களா, எல்லா ஸ்டூடெண்ட்க்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, நீங்களே டீல் பண்ணுங்க, எனக்கு இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போக முட்டை போண்டா டக்குன்னு இடிச்சுக்குது. அப்புறம் எல்லாருமே வந்து உளுந்து உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம மேம் தான் சொல்கிறாங்க, ஏய் தயவு செஞ்சு எல்லாருமே அமைதியாக இருங்க, இப்படிலாம் சிரிக்கக்கூடாது வெளிப்படையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் இந்த அசைன்மெண்ட் கொடுத்ததே நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, எல்லார் கையிலேருந்து அதை முதல்ல வாங்கி ஆகணும் அப்படின்னு மிஸ் சொல்லிட்டு, சரி ஓகே, நீ இந்த லில்லியை தான் சொல்லி கூப்பிட்டு எந்திரிச்சு லெட்டர்லாம் கலெக்ட் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து அந்த 4 பேர் கிளாஸில் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய சேடு, அப்புறம் கோ, அப்புறம் டோ, அப்புறம் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருமே வந்து நீங்கள் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும், ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிளையும் எடுத்துக்கணும், புரியுதா, ஸோ எனக்காக இந்த கிளாஸை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த லில்லி எல்லா லெட்டர்ஸும் கலெக்ட் பண்ண சொல்ல, அப்புறம் எல்லாருமே வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம மேம் கிட்ட கொடுக்க, மேமும் அந்த ஒரு ட்ரா இருக்குல்ல தான் வைக்கிது. நம்ம நம்ம சோம் அதை தான் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அது வந்து அவளுக்கு தேவை இல்லையா, ஸோ அதில் சேடோட லெட்டர் இருக்குல்ல, அதனால தான் வந்து தேடி பார்க்குறா, அதை காணும். பின்னாடி அந்த நியூ பையன் வந்து நிற்க, இந்த சைட் சோம் திருன்னு முடிச்சுட்டு இருக்கா. அந்த நியூ பையன் தான் சொல்கிறான், ஆனால் இதுலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப நல்லதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோம் தான் சொல்கிறா, நீ வந்து என்கிட்ட தயவு செஞ்சு சொல்ல தேவையில்லை, எனக்கு அது ஒன்றும் தெரிஞ்சுக்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சைட் டோ தான் கட்டிக்கிட்டே வரா, ஏன் நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் தொடப்ப மரத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க பாவம். நீ இதெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி நீவை பார்த்து தான் சொல்கிறேன், நீ எந்த ஒரு வேலையும் பார்க்க தேவையில்லைன்னு சொல்ல, இந்த சைடு சோம் அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. பரவாயில்ல இருக்கட்டும், உனக்காக தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி டோ சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இல்லை இல்லை, நான் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் எல்லா நேரமும் அப்படின்னு மாற்றி சொல்லிடுறான். ஸோ அவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது தான் போல். அப்புறம் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கா, இன்றைக்கி வந்து ரொம்ப தான் பண்ணிவிட்டு அந்த முட்டை போண்டா இல்லை, வெறும் லெட்டருக்கு போய் இப்படி பெரிய விஷயமா மாற்றி விட்டான்ல, இருக்கட்டும் அவனுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் சோம் கிட்ட தனியாக கேட்குறா, அந்த லெட்டர் வந்து சார்ஜன் தானே போயிருக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி கேட்கா. அமைதியாரின்ற மாதிரி சோம் சைலண்டாக இருக்க சொல்கிறா, என்ன பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு எப்படி இது தெரியுன்ற மாதிரி கேட்க, அதாவது அந்த டிராயிங் பார்த்தாவே நல்லா தான் தெரியுது, சார்ஜன் மாதிரி தான் இருக்குது, ஸோ அதனால தான் நானே இந்த டிராயிங்கை பார்த்து தான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம சோமுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. அப்போனா இதுக்கு அர்த்தம் எல்லாருமே தானே இதை பார்த்தாங்க, அப்போ எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தெரியலன்ற மாதிரி ரியாக்ஷன் விடவும், ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு தலையில் மூட்டிக்கிட்டு இருக்கா. சரி வான்ற மாதிரி இழுத்துட்டு போக, இந்த சைடு வந்து டோ தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான் போல். ஸோ இந்த கோச் ஒன்று கொடுக்க சொன்னாங்க உங்ககிட்ட இதுன்னு சொல்லி ஒரு பையன் கொடுத்துட்டு போக, அது மொபைல் தான். ஸோ இவனு அது கால் பண்ண ஹலோ டேடுன்னு தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ லேட்டா இன்றைக்கி அப்படின்ற மாதிரி கேட்கா. அந்த சைடு அப்படியே திரும்பி பார்க்குற பில்டிங் மேலேருந்து ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டோ தான் சாரி டேட், அதாவது கோச் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்கிறான். நான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண கிளாஸ் ரூம், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, நாளைக்கு ஒரு புது மெம்பர் வந்து கிளப்க்கு வராங்க புரியுதா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க. ஸோ நீ நல்லா அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறி ஓகேன்றான். இவனும் ஓகே டேட் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும், அவங்க லாஸ்ட் இயர் வேறு ஜூனியர் சாம்பியன்ஷிப்லாம் பட்டம் வாங்கியிருக்காங்க, ஸோ அதே இயர் தான் உனக்கு இன்ஜுரியாக ஆகிடுச்சு, ஸோ இந்த தடவை வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னோடனே சரிங்க டாடி நீ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போயிடறான் போல். சரி இந்த சைடு நம்ம கேபில் நம்ம சேடும் சோம் தான் வர, எங்கள் அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சோம் புலம்ப, நான் வேணா உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன் உங்ககிட்ட பேசுறதுக்குன்ற மாதிரி சேட் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி நல்லது, நல்ல வேலை கேப் புக் பண்ணி வந்தது நல்லதுன்ற மாதிரி சொல்ல, ஆமான்ற மாதிரி சேடுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் சோம் தான் சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்காக பேசுனதுக்கு சேட் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனும் விடுறான். ஆனால் எதுவும் சொல்லலை. அப்படியே நம்ம சோம் தூங்கிட்டே இருக்கா. இவனும் அவன் அப்படி தோளில் வந்து வச்சுக்கிறான். அப்போ தான் நம்ம சேட் நினச்சி பார்க்குறான், அந்த லெட்டர் வந்து சோம் தேடிட்டு போயில, ஸோ அதை இவன் தான் எடுத்து வச்சுருக்கான் போல். ஸோ அதை எடுத்து அவன் பேக்கில் வச்சுருக்கான். அதே தான் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக அந்த டைம் யாரும் கால் பண்ணுறாங்க. ஸோ நான் அட்டன் பண்ண சார்ஜர்னு ஒரு குரல் வருது, நீ நாளைக்கு வந்து ஸ்கூல் முடிச்சோடனே டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடு ஓகேவா, நான் வந்து பேங்காங்க்கு வந்து ஈவினிங்லாம் லேண்ட் ஆகிடுவேன், ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னல ஏற்கனவே நான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒன்று பார்ப்பேன்னு சொல்லிட்டேன், நீ மறந்துட்டியா அதான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க போல். ஸோ இவனும் இல்லை நான்லாம் மறக்கலை, நான் அதெல்லாம் மறக்க மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான் சேடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அப்புறம் இவனும் கால் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவனும் நம்மளோட சோமுடி தலைமுடியெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே இவனும் அவன் சோம் மேலேயே படுத்து தூங்குறான். ஸோ இதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோட் என்னெல்லாம் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.